எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் மற்றும் 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? வேற எதுவும் இல்லையே, நீ ஏதாச்சும் சொல்ல. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. ஐஸ்வர்யா உங்க கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கால, அதையும் என்கிட்ட சொல்லவே இல்ல. அது எதுக்குமா சொல்லணும்? அது ஏதோ வந்தது சேர்ந்துச்சு. அது என்ன சொல்ற அளவுக்கு பெரிய நியூஸா? அது மட்டும் இல்ல, சக்தியா உங்ககிட்ட சொல்லிருக்குமே நான் சொல்ல. சக்தி இப்பதான் என்கிட்ட சொன்ன. ஐஸ்வர்யா ஜாயின் பண்ணும்போதே என்கிட்ட நீங்க சொல்லிருக்கணும்ல. இப்போ நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்றீங்களே தவிர நீங்களா சொல்லவே இல்லையே. அவ ஜாயின் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணல. நீங்க என்ன ஐஸ்வர்யாக்கு தாலி கட்டின மாதிரி அவ இவன் சொல்றீங்க? போதும் போதும், அவளுக்கு அந்த மரியாதையே போதும். நீ ஏமா அவ வேலை விஷயம் எல்லாம் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ற? ஓ, இப்ப நான் தான் டார்ச்சர் பண்றேன்ல. சரி, நான் போனை வச்சிடுறேன். மீனாட்சி, போனை கட் பண்ணாத. முன்னெல்லாம் ஐஸ்வர்யா பேசினாதான் பிரச்சனை வரும். ஆனா இப்போ அவளை பத்தி பேசினாலே பிரச்சனை வருது. அவளும் உங்களை விரும்பினா. இப்போ உங்க கம்பெனில உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறா. எனக்கு என்னமோ அவ உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்கலங்க. எனக்கு கூட தான் பிடிக்கல. நான் என்ன பண்றது? வேலைக்கு சேர்ந்துட்டா, வேலை செஞ்சுதானே ஆகணும். நீங்க வேணா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி. அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஐஸ்வர்யா வேலைக்கு சேர்ந்தது அவனுக்கு கூட தான் பிடிக்கல. என் அண்ணன் மட்டும் ஃபுல் டிசிஷன் எடுக்க முடியாது மீனுக்குட்டி. ஏன்னா அந்த கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். நீங்க வேணா பேசாம வேலையை விட்டுறீங்களா? நீ சொல்லிதானே மீனுக்குட்டி நான் வேலைக்கு சேர்ந்தேன். இப்ப வேலையை விட்டுருன்னா இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. நான் ஒரு ராமர். ஐஸ்வர்யாவா? ஹாய் சுந்தர், had your dinner? இவ எதுக்கு மெசேஜ் பண்றா? எங்க என்ன அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை. சரி, என்ன சாப்பிட்டீங்க? மீனு குட்டியும் அதே கேட்குறா. என்னங்க மறுபடியும் அமைதியாயிட்டீங்க? இல்ல, லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். சரி, அப்ப நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பேசிக்கலாம். ஐஸ்வர்யா எதுக்கு மெசேஜ் அனுப்புறா? இதை மட்டும் மீனு குட்டி கிட்ட சொன்னோம், செம்ம டென்ஷன் ஆயிடுவா. என்ன ரிப்ளை வரல? சரி, இன்னொரு மெசேஜ் அனுப்பு. Why no reply? Why no reply? என்ன இரிட்டேட் பண்றதுக்குன்னு மெசேஜ் அனுப்புறா. வணக்கம் 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 வணக்கம். என்ன கங்கை மரம் மாதிரி இவ்வளவு வணக்கம் போடுறாரு? வாங்க 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 வாங்க. என்ன கலாய்க்கிறீங்களா? இதுக்கப்புறமும் வாழ்க்கை முழுக்க பொண்ணையே தொடாம பிரம்மச்சாரியாவே இருப்பேன். என்னடா இது? நான் பிரம்மச்சாரிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்க்கும் போதே தெரியுதே, நல்லா முத்தி போன வெண்டைக்காய் மாதிரில இருக்கேன். வெண்டைக்காயா? அப்ப என் வாழ்க்கை முருங்கக்கா ஆகவே ஆகாதா? வந்த வேலையை பாப்போம், வாங்கோ. சரி சரி. என்ன இப்படி பறக்குறாரு? சிஸ்டர், ஜோசியர் வந்திருக்கிறாரு. வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க.
வாசல்ல எனக்கு வணக்கத்தை அப்படியே அள்ளி இறைச்சிங்க, இங்க ஒரே வணக்கத்தோட ஆஃப் ஆயிட்டீங்க. அம்மா நான் ஆபீஸ் கிளம்புறேன். டேய், இருடா மாப்ள. சரி சரி ஜோசியரே, எனக்கு அவ்வளவு கரெக்டா சொன்னீங்கல்ல, இது ஏன் மாப்ள இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஆகல. யோ கணபதி, என்ன மாமா கூப்பிட்டீங்களா? யோ கூப்பிட்டதாவன் ஏன்? டேய், என்னடா மாமாவை பேர் சொல்லி கூப்பிடுற? டேய், நான் உன் மாமாடா. உன் கல்யாண விஷயத்தெல்லாம் நான் தானே பேசி ஆகணும். மாமாடா. யோ டேய், உறவு முறையில சொன்னேன்டா. மாமா. டேய், நீ சும்மா இருடா. இவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கரெக்டா சொல்லுங்க. மாப்ள, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதடா. ஜோசியரே, நீங்க சொல்லுங்க. எதுக்கு ஆகாம போக போறது? பையன் நல்லா குல்ஃபி ஐஸ் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கான். இவனை கல்யாணம் பண்ணிக்க பொண்ணுங்கெல்லாம் கியூல நிப்பாளுங்க. அட, அவங்க எல்லாம் கியூல நின்னுட்டு போட்டும். அதுல யாராவது ஒரு பொண்ணு கழுத்துலயாவது என் மாப்பிள்ள தாலி கட்டுவானா? அத முதல்ல சொல்லுங்க. மாமா வாய் வச்சிட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருக்கிறதா? டேய், எதுக்கு அவனை தேவையில்லாம டென்ஷன் இல்ல மாமா, கல்யாணம்னா அவர் டீடைலா வந்த வேலையை பார்க்கட்டும். அண்ணே கொஞ்சம் சும்மா சரி, இருக்கியா? விடுமா. ஜோசியரே, சொல்லுங்கம்மா. என் 2வது பையனுக்கு நிச்சயம் பண்ணலாம்னு இருக்கோம். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அதானே, அதை செய்யறதை விட்டு என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சரி சரி. ஜோசியரே, இவன் தான் என் 2வது பையன் சுந்தர். வணக்கம். இவனுக்கு தான் மீனாட்சிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்றதா ஓஹோ, இந்தாங்க ஜாதகம். நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அதுக்கு என்ன பேஷா பார்த்தலாம். நாட் an issue. எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். உங்களுக்குமா? மூத்தவர் இருக்கச்சே இளையவருக்கு பண்றீங்களே, ஏன்? Why angry look? It's a common question, you know. ஜோசியரே, வேண்டாம், இவங்கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல நிச்சயதார்த்தம் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, அது போதும். அப்படியா? பாத்துருவோம். பொண்ணு பேர் என்னம்மா சொன்னீங்க? மீனுக்குட்டி. மீனாட்சி. மீனுக்குட்டி. என்னடா லவ்வாடா அம்பி? ஆமா, நீங்க கூட லவ் மேரேஜ் தானா? அப்படிதான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. ஓஹோ, பேஷ் பேஷ். உங்களுக்குமா? Why not? எல்லாத்துக்கும் நேரங்காலம் கூடி வரணும் இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா வந்துதானே ஆகணும். முதல்ல மீனாட்சி சுந்தர் விஷயத்தை பாப்போம். பாருங்க பாருங்க. அம்மா, பிப்ரவரி 14ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி. பிப்ரவரி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சப்தமி. மார்ச் 19ஆம் தேதி புதன்கிழமை தசமி. இந்த 3 முகூர்த்தமே அம்சமா இருக்கு. ரெண்டு பேருக்கும் இந்த 3 முகூர்த்தத்துல நிச்சயம் பண்ணா ரொம்ப நன்னா இருக்கும். இத விட்டா ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு நேரம் சரியில்லை. எந்த முகூர்த்தமும் சரிப்பட்டு வராது. சிவா, நீ என்ன சொல்ற? இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? முதல் முகூர்த்தம் தான் நல்லா இருக்குல்ல, அப்பயே நிச்சயத்தை வச்சுக்குவோம். தேங்க்ஸ் ப்ரோ. அப்ப பிப்ரவரி 14ஆம் தேதியே நிச்சயத்தை நடத்திடுங்க. ஏன்னா அதுல இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. அந்த டேல இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணா சிங்க் சூப்பரா இருக்கும். என்னவோ ஓகேவா? அவர் சொல்ற மாதிரி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்மா. சரி ஜோசியரே, சொல்லுங்கம்மா. நிச்சயதார்த்தம் எந்த தேதியில வைக்கிறோன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். எங்க போயிட்டு வர்றேங்க. கொடுங்க.
ஒரு நிமிஷம் இருங்க. ஹாப்பியா என்ஜாய் பண்ண. இந்தாங்க. வாங்க. அம்மா ஆ. நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. சரி. பாய்ப்பா. என்னடா சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. தலைங்க. அம்மா என்னடா ரொம்ப தேங்க்ஸ்மா. என் வேலையை நான் சரியா செஞ்சுட்டு இருக்கேன். உன் வேலையை நீ சரியா செய்யணும். என்னம்மா அது? சிவாவை கல்யாணம் பண்ண ஒத்துக்க வச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆ, இருக்குமா? இந்த 3 முகூர்த்தத்துல எந்த முகூர்த்தத்துக்கு முன்னாடி நீ சிவாவை ஒத்துக்க வைக்கிறியோ அந்த முகூர்த்தத்திலேயே தட்டை மாத்தி நிச்சயம் செஞ்சிடலாம். இப்ப நிச்சயதார்த்தம் எந்த தேதியில வைக்கிறோங்கிறது உன் கையில தான் இருக்கு. புரிஞ்சுதா? டேய் மாப்ள, அமிர்தம் விஷம்னு சொல்லுவாங்க. இந்த 3 முகூர்த்தத்துக்குள்ள நீ சிவாவை சம்மதிக்க வைக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு உங்க 2 பேத்துக்குமே நேரம் நல்லா இல்ல. இவ்வளவு லேட் ஆச்சுன்னா கல்யாணமே டவுட் தான். கொஞ்சம் உஷாரா நடந்துக்கடா மாப்ள. சரி. சொல்லுங்க ஆபீசர். மீனுக்குட்டி என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். மீனுக்குட்டிக்கு என்ன ஆச்சு? எப்பவும் சில்லறைய சிதற விட்டா மாதிரி கலகலன்னு சிரிப்ப, இல்ல குடம் குடமா தண்ணி ஊத்துற மாதிரி அழுதுகிட்டே இருப்ப. ம், இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பேசுற? நானே வேலை வெட்டி இல்லாம வீட்ல சும்மா சும்மா சுத்தி வந்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நான் என்ன காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர ஆளா? ஏதோ சமையல் எல்லாம் பண்ணிட்டு துணி துவைச்சிட்டு வீட்டை பெருக்கிட்டு ஒரு ஓரமா அப்படியே உக்காந்துகிட்டு இருக்க ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு. ஆ, ஆ, என்னாச்சு? நீ விட்ட அம்பெல்லாம் நெஞ்ச பொளந்து அப்படியே தாக்குது கண்மணி. ம், தாக்கும் தாக்கும். அம்மா இன்னைக்கு என்ன நான் ஸ்டாப்பா தாக்குற? ஆ, உங்களை தாக்கணும்னா அதுக்கு நான் உங்களை நேர்ல பார்க்கணும். பட் அதுக்கு தான் சான்ஸே இல்லையே. இதுக்கப்புறம் உங்களை போன்ல கூட பிடிக்க முடியாது போல இருக்கு. என்ன என்ன லாக் பண்றியா? நீ தானே சொன்ன வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்வால்வ்மெண்டா இருக்கணும்னு. ம், அதுக்காக ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்களா? மீனுக்குட்டி என்ன திடீர்னு ரிவர்ஸ் கியர்லாம் போடுற? ஆ, சரி சரி சரி, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. எதுக்கு உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போனை வச்சிடுறேன். பை. ஆ? போனை கட் பண்ண அவ்வளவுதான். ம், எதுக்கு இந்த பேச்சை வளர்த்துக்கிட்டு? நான் தான் ரிவர்ஸ்ல பேசுறேன், லாக் பண்ணி பேசுறேன். ஏய் சாரி மீனுக்குட்டி, நான் தான் தப்பா பேசிட்டேன். ஆ, அதெல்லாம் இல்லைங்க. உங்க போனை எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான். ஃபோன் பண்ணாதது என்னோட தப்பு தான். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, ஏன் தப்பு தான்னு? இல்ல மீனுக்குட்டி, ஃபோன் பண்ணாதது என்னோட தப்பு தான். ஐயோ, என்னங்க நீங்க உடனே சரண்டர் ஆயிட்டீங்க. நான் பிரச்சனை பண்ணா நீங்களும் பிரச்சனை பண்ண மாட்டீங்களா? ம்ஹும். நான் செத்தாலும் பிரச்சனை பண்ண மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் போட்ட சண்டையும் நடந்த பிரச்சனையுமே போதும். நீ இப்பெல்லாம் கிண்டலுக்கு சண்டை போட்டா கூட எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள டென்ஷன் ஆகுது. சரி சரி, இனிமே நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சரியா? ஆ, அப்புறம் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்கவே இல்லையே. ஆ, என்ன சொல்லுங்க. அது இன்னைக்கு அம்மா ஜோசியரை கூப்பிட்டு நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னாங்க. என்னங்க, தேதி குறிச்சிட்டாங்களா? ஆ, தேதி குறிச்சிட்டாங்க. சரிங்க, நான் வச்சிடுறேன். நான் அம்மா கிட்ட போய் சொல்லணும். பை. ஆ, ஓகே. சாரி மீனாட்சி. மா, அம்மா, மா, அம்மா, என்னடா? அம்மா, ஆ, இன்னைக்கு அவர் வீட்ல ஜோஷியரை கூப்பிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நாள் பார்த்திருக்காங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா.
நானே எப்போ நிச்சயதார்த்தம் கேட்கலான் இருந்தேன், நீயே சொல்லிட்ட. சரி வா, அப்பா கிட்ட போய் சொல்லலாம். அப்பா என்னங்க கேட்டிங்களா? என்ன விஷயம் கோதாவரி? நிச்சயதார்த்தத்துக்கு தேதி முடிவு பண்ணிட்டாங்களா? ஆமாப்பா, பிப்ரவரி 14, 22 அப்புறம் மார்ச் 19. இந்த 3 நாளை விட்டுட்டா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு எங்க 2 பேருக்குமே நேரம் நல்லா இல்லையா. அதனால அத்தை இந்த 3 முகூர்த்தத்துல ஏதாவது ஒரு முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு சொன்னாங்களாம்ப்பா. எங்க அப்போ முதல் முகூர்த்தத்திலேயே நிச்சயத்தை வச்சுக்கலாம் இல்லைங்க? முதல் முகூர்த்தம்னா இன்னும் ஒரு வாரம் கூட இல்லையா கோதாவரி? அதுக்குள்ள பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? அவர் கூட முதல் முகூர்த்தம் வேண்டாம் தான்ப்பா சொன்னாரு. மீதி 2 முகூர்த்தத்துல ஏதாவது ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவரே சொல்றேன்னு சொல்லியிருக்காருப்பா. மாடி 2வது முகூர்த்தம்னா கூட ஒரு 4 நாள் அவ்வளவுதானம்மா. 3வது முகூர்த்தம்னா ஒரு மாசம் இருக்கு. பாப்போம், எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவோமா? என்னங்க பணத்தை பத்தி எதுக்குங்க கவலைப்படுறீங்க? அதான் சக்தியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டால, சமாளிச்சிடலாங்க. அப்படின்னா என் அக்காவுக்கு சுந்தருக்கு கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு சிவா அம்மா இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி சிவா மனசை மாத்தி அவர் கல்யாணத்துக்கு அவரை ஒத்துக்க வைக்கணும், அதுவும் ஒரே மாசத்துல. மொத்தம் 3 முகூர்த்தம் தான் இருக்கு. இப்போ எப்படி இவனை ஒத்துக்க வைக்கிறது? ப்ரோ சொல்றா. டேய், நீ என்ன ஆபீஸ் கிளம்பலையா? இல்ல ப்ரோ, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் ப்ரோ. வேலையா? இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, ரொம்ப லேட் பண்ணாத, சீக்கிரமா கிளம்பி வா. மா 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 ஏன்டா கத்துற? நீ மட்டும் தனியா வர? ஆமா, சிவா எங்க? அம்மா, அவனுக்கு முன்னாடி நான் இங்க வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான். அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. சிவா வந்தது நான் கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கம்மா, ப்ளீஸ்மா. உங்க அம்மா பேச்ச அவன் கேட்கறதா இருந்தா அவங்களே பேசி சம்மதம் வாங்கியிருப்பாங்களே. மாமா, நான் ஒருத்தன் சொல்றத அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான் மாமா. அதனால தான் உங்க எல்லார் சப்போர்ட்டையும் நான் கேட்கறேன். அம்மா, இப்போ அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான், இப்போ கீழே வந்துருவான். நீங்க வாங்கல, நீங்க தள்ளுங்க. வாங்கம்மா, வாங்கம்மா. ப்ரோ, ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா. சுந்தர், நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். ஆனா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன டிஸ்கஷன்? சிவாவோட கல்யாணத்தை பத்தியா? நான் கூட அதை பத்தி பேசலாம்னு இருந்தேன். அவன் வரட்டும், பேசலாம். என்னங்க குரூப் டிஸ்கஷன்? வாப்பா, எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன பத்தியா? ஆமாம் ப்ரோ, எல்லா விஷயத்துலயும் நீ பஞ்சுவலா இருக்கல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். டேய், அதை பத்தி பேசுறதுக்கு என்னடா இருக்கு? யாரா இருந்தாலும் அவங்க வேலையை அந்தந்த டயத்துக்கு பண்ணாங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் ப்ரோ, ஆனா ஒரு விஷயத்தை தவிர. என்ன விஷயம்டா? கல்யாண விஷயம்ப்பா. அதை எவ்வளவு நாள் தான் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியும்? மாமா,